ஏன் நான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அண்ணன் அவர்கள் சமீபத்து காலத்துல பசியில்லா மாதவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாதவரம் தொகுதியில ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிறப்பான உணவு அளிக்கணும், அந்த உணவு எல்லா மக்களுக்கும் சமமா போய் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பசியில்லா மாதவரம் என்ற திட்டத்தை நம்முடைய மாதவரத்திலே முதல் முறையா கொண்டு வந்து பல ஏழைகளின் பசியை ஆற்றியவர் தான் அண்ணன் விஜய் பிரபு அவர்கள். சரி, அது மட்டுமா? உங்கள் குரல் எங்கள் கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை கொண்டுட்டு வராரு இந்த மாதவரம் தொகுதியில. அந்த செயலியை கொண்டு வந்துட்டு ஒரு QR கோடு, அதை மாதவரம் தொகுதியில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் ஒரு சுவற்றிலையும் சரி ஒரு பேனர்லையும் சரி நிறைய வால் போஸ்டர்கள்லாம் அடித்து அதை மாதவரம் தொகுதி ஃபுல்லாக ஒட்டணும். அதை ஒட்டிட்டு அதனுடைய நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே இப்போ மாதவரம் 16வது வட்டமா அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா அவர் உங்களை வந்து பார்ப்பாரு. 17வது வட்டமா அங்கே இந்த மாதிரி தேவை இருக்குது, பிரசன்னா என்கின்ற ஒரு பெண்ணை வந்து இந்த பதிவு போட்டிருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற எல்லா தகவலும் அண்ணன் பிரபு அவர்களுக்கு தெரிய வரும். உடனே என்ன பண்ணுவார், நம்முடைய கழக நிர்வாகிகளை அங்கே அனுப்பி அவங்களுடைய தேவையை நீங்கள் சந்திங்க, அவங்களுடைய பிரச்சனை நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் தொண்டன் அங்கே இருக்கிறார் என்றால் அது தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே இது சாத்தியம் என்றதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நான் கேட்டேன் இங்கே வந்து அண்ணன் அவர்களை பார்த்து, அண்ணா இந்த பகுதியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஒரு அக்கா நோட் புக் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. பேராகிராஃபாக இருக்குது, ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தான் தீரும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராங்கல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி 75 ஆண்டுகளா யார் ஆண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல? இது வரைக்கும் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்தும் இன்னை வரைக்கும் நிறைய பேருக்கு பட்டா வசதி இல்லை. ஒரு ஊரில் ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக அந்த ஊரில் வாழறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு பட்டா பிரச்சனை இல்லை. ரோடு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு எமர்ஜென்சியாக வர முடியாது, ஒரு கார் எடுத்துக்கிட்டு வர முடியாது. ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது, ஒரு எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட நம்ம போக வேண்டிய மருத்துவமனை எதிர இருக்குன்னா அந்த ரோடு சரியில்லாதனால வேற ஏதாச்சும் ரோடு கிடைக்குமான்னு தேடக்கூடிய அவலம் எங்கே இருக்குன்னா இந்த மாதவரம் தொகுதியில் மட்டும்தான் இருக்குது. அவ்வளவு பிரச்சனைகள், பட்டா இல்லை, குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு போதை வஸ்துக்கள் அதிகமாக கொண்டு இருக்கிறது இந்த தொகுதியில். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு தான் கிடைக்கும்? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அண்ணன் விஜய் பிரபு அவர்களுக்கு ஒரே ஒரு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து, மக்களே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு நீங்கள் வெற்றி பெற செஞ்சீங்கன்னா இந்த மாதவரம் தொகுதி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.